Hello. IG here. Good morning. Special Detective Tiruvasagam speaking. Oh, good morning, Mr. Tiruvasagam. உங்களோட தனிப்பட்ட செயலை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்களாவே ஒரு குரூப் வச்சுக்கிட்டு நாட்டுல நடக்கிற அநீதியெல்லாம் தட்டி கேட்டு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. அது எங்க ஃபேமிலி பிளட் சார். குட். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். ஜெயில இருந்து விஜயங்க ஒரு கொலைகாரன் தப்பி ஓடிட்டான். நீங்க தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். என்ன சார் இதே வேலையா போச்சு? அவ்வளவு பெரிய செவரு, இரும்பு கம்பிகள், பூட்டுகள், வார்டன்கள் இவ்வளவு இருந்து ஒரு கைதி தப்பிக்கிறான்னா அது தப்பிக்கிறது இல்ல சார், அவனை தப்பிக்க வைக்கிறது. என்ன பண்றது? சில சமயங்கள்ல இந்த மாதிரி அஜாக்கிரதை நடந்து போகுது. சில சமயம் இல்ல, பல தடவை இதுதான் நடக்குது. புடிச்சு ஐ விட்னஸ் விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்காம சைனடு குப்பி சாப்பிடுற அளவுக்கு அவனுக்கு டைம் கொடுக்கறது. நாட்டுல தான் இப்படின்னா காட்டு லெவல் இதை விட மோசமா இருக்கு. ஒருத்தனை பிடிக்க கூட்டம் கூட்டமா போலீஸ் போகுது, ஆனா அவனை பிடிக்கிறதே இல்ல. சரி சார், நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த விஜயை பிடிக்க நான் முயற்சி பண்றேன். தேங்க்யூ. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ஒரு ஆள் அனுப்புறேன். துப்பு துலக்கிறதுல அவன் கில்லாடி, பிரெயின் சம்பந்தப்பட்டவன். மோப்ப சக்தியில அவன் நாயை விட கெட்டிக்காரன். ஆள் எப்படி இருப்பான்? கருப்பா தடியா இருப்பான். கருப்பா தடியா நம்ம நாட்டுல கொஞ்சம் பேரா சார் இருக்கான். இதெல்லாம் ஒரு அடையாளமா? வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்க. ஒரு எருமை கண்ணுக்குட்டி பண்ணி சைஸ்ல இருப்பான். சரி, வர சொல்லுங்க. பிரெயினை வச்சு அப்படி என்னென்ன பண்றாங்கறத பாப்போம். குட் மார்னிங் சார். இல்ல, உங்க ஐஜி உன்னை பத்தி சில அடையாளங்கள் சொன்னாரு. கரெக்டா இருக்கிறப்பா? என்ன சிங்கம் புலின்னு வர்ணிச்சிருப்பாரு? அப்படியெல்லாம் சொல்லல, அவரு வேற டைப்பா சொன்னாரு. ஓ, என் வெயிட்ட பத்தி சொல்லிட்டாரா சார்? அது கிடக்குது. உங்க பரம்பரை பத்தி கொஞ்சம் சொல்லு. எங்க பரம்பரை பத்தி சொல்லணும்னா ஒரு மைக் செட் வேணுமா? இல்ல சார், எங்க கொள்ளு தாத்தா வெள்ளக்காரனை ஓட ஓட விரட்டினாரு. எங்க தாத்தா. உங்க பாட்டிய ஓட ஓட சார், எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஐ அம் டிடெக்டிவ். சார், ஒரு சின்ன சந்தேகம். என்ன? சின்ன தாத்தா, பெரிய தாத்தா, நடு தாத்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன சார் கொள்ளு தாத்தான்னா? குதிரைக்கு வச்சிருந்த கொள்ளை இவனுக்கு அள்ளி தின்னுபிட்டு குதிரைய கொலை பண்ணி போட்டானுங்க, அதனால கொள்ளு தாத்தான்னு பேரு. அப்ப அரிசி, உளுந்து, பருப்பு இதுக்கெல்லாம் சாப்பிட்டா? அரிசி தாத்தா, பருப்பு தாத்தா, உளுந்து தாத்தா, மோர் சாப்பிட்டா மோர் தாத்தா. அந்த பரம்பரை தான் சார் எங்க பரம்பரை. அந்த பரம்பரையில வந்த ஒரு ஆள் தான் எனக்கு தேவை. நீ என்ன பண்ற? இங்கிருந்து போற, எங்கெங்க என்னென்ன நடக்குதுங்கிற பாக்குறேன். அது அப்படியே வந்து என்கிட்ட சொல்றேன். என் குரூப் வச்சு நான் அவங்களை அமைக்கிறேன். உங்க ஐஜி உன்னை பிரெயின் சொல்லிருக்காரு. நீ பிரெயினை மட்டும் யூஸ் பண்ற. ஓகே? ஓகே சார். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் துணிச்சலை. சிங்கப்பூருக்கு 2 கோடி. எஸ் பாஸ். அனுப்பிச்சா இல்லையா? அனுப்பிச்சாச்சு பாஸ். அதோட பிரான்ஸுக்கு 4 கோடியும் இத்தாலிக்கு 10 கோடி அனுப்பணும். அனுப்பிச்சதா சொன்னீங்க? இனிமே தான் அனுப்பணும். தாய்லாந்துக்கு ஒரு 20 கோடி அனுப்பணும். எத்தியோப்பியாவுக்கு 40 கோடி அனுப்பணும் பாஸ். மெசேஜ் வந்திருக்குல்ல? எஸ். இமிடியேட்டா பாவீங்களா, கோடி கோடியா கடத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? சார், என்ன மேன்? ஒரு பெரிய கேஸ் சார். வெளிநாட்டுக்கு கோடி கோடியா கடத்துறாங்க சார். எல்லாம் இந்த பிரவுன் சுகர் பசங்க போதைப் பொருளை கொடுத்து நாட்டையே வேலை செய்ய விடாம கெடுக்கிறானுங்க. கம் ஆன், ஃபாலோ மீ. இங்கயா மேன்? இங்கதான் சார் கோடி. இங்கதான் கோடி கோடியா பிசினஸா? எஸ் சார். பிரவுன் சுகர், கோல்டு, கரன்சி. ஓபன் த டோர். யோ, ஒழுங்கா கதவு திறங்க, இல்லன்னா ஷூட் பண்ணிடுவாரு. ஹாய், கதவை. என்ன சார்? எந்த ஊருக்கு எத்தனை கோடி அனுப்புறீங்க? வீடிங்க. வீடியா? ஃபேக்டரியில இருந்து குடோனுக்கு கொண்டு வந்து ஏற்றுமதி செய்யறோம். சிங்கப்பூருக்கு இத்தனை கோடி, மலேசியாவுக்கு இத்தனை கோடின்னு. அப்ப கோடி கோடின்னு பேசிட்டது? வீடிய கோடி கோடியா தாங்க ஏற்றுமதி செய்வோம். சார், நீங்க கொஞ்சம் வெளிய வாங்க. அது சார், மேட்டர் வந்து என்னன்னா. சார், நீங்க பேசாதீங்க ப்ளீஸ். நீங்க கொஞ்சம் உள்ள போங்க. நான் ஒரு வாரத்துக்கு திறந்து விடாதீங்க. வெளியே வரும்போது எலும்பு கூடாதான் வரணும். கமான், ஃபாலோ. சார், கூப்பிட்டீங்களா? மேடம் உட்காருங்க. பரவாயில்ல சார். என்னமோ தெரியலமா, என் கண்ணை என்னால் நம்ப முடியல. என் நிழலே எனக்கு துரோகம் செய்யுமோன்னு பயமா இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஒரு முக்கியமான வேலை சொல்றேன், செய்வீங்களா? சொல்லுங்க சார், செய்றேன். என் கார்ல இருக்கிற என்னுடைய சொத்து சம்பந்தப்பட்ட முக்கியமான தஸ்தாவேஜுகளை கோயம்புத்தூர்ல இருக்கிற நம்ம லாயர் கிட்ட ஒப்படைக்கணும். லாயர் பரமேஸ்வரன் கிட்ட தானே சார்? அவரேதாமா.
இந்தாம்மா கார்கி, இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னை நான் என் பொண்ணா நினைக்கிறேன். இந்த விஷயம் உன்னை தவிர வேற யாருக்கும் தெரிய வேணாம். ஓகே சார். பி கேர்ஃபுல். எஸ் சார். ஐ எம் சாரி. இட்ஸ் ஓகே. செந்தில் எங்க இருக்க? எங்கடா இருக்க? நான் இங்க இருக்கேன். எங்கடா இருக்க? நான் இங்க இருக்கேன். படவா எங்கடா இருக்க? டாடி நான் இங்க இருக்கேன். புடி, ஏய், ஏய், செந்தில். டாடி எங்கடா என்னால இருக்க? பிடிக்க முடியாது. எங்கடா இருக்க நீ? அடடே, கவிதாவா? சாரி டாக்டர். ஐயா, வேணும் நல்லா இடிச்சுக்கிட்டீங்களா? டேய் போடா. என்னங்க நீங்க? உங்களுக்கு பிடிச்ச புடவைன்னு எவ்வளவு ஆசையா கட்டிட்டு வந்தேன்னு தெரியுமா? இதுல போய் காஃபி ஊத்திட்டீங்களே. ஐ எம் சாரி டார்லிங். உங்களுக்கு என்ன, நீங்க ஈஸியா சாரி சொல்லிட்டீங்க. ஐயோ, ஒரே காஃபி நாத்தம். வாசனையா இருக்கு. சும்மா இருங்க. உங்களுக்கு என்ன, நான் இப்ப மறுபடியும் போய் குளிக்கணும், மறுபடியும் புடவை மாத்தணும். நீ கவலையே படாத. நானே உன்னை குளிக்க வச்சு, நானே உனக்கு புடவைய மாத்தி, உன் உடம்பு முழுக்க சென்ட் அடிச்சு. நீங்களா? அப்புறம் டாடி, புள்ள பொறுப்பா இல்லையே, இவன் கையில மில்ல ஒப்படைச்சா நடு தெருவுக்கு கொண்டு வந்து நிறுத்த போறான்னு உங்க செக்ரட்டரி மூலமா எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்க வக்கீலுக்கு அனுப்பிச்சிட்டீங்களாமே? கரெக்டா சொல்லிட்டியே. நீ திருந்துவேன்னு பார்த்தேன். எப்படி டாடி திருந்த முடியும்? கஷ்டப்படுறவனா நல்லவனா இருக்க முடியும். ஆனா என்ன மாதிரி கோடி கோடியா சொத்து இருக்கிற ஒருத்தன் எப்படி டாடி தப்பு பண்ணாம வாழ முடியும்? அதனால 10ஓட 11 இருக்கட்டுமேனு இன்னொரு தப்பும் பண்ண போறேன். என்னடா சொல்ற? டாடி, காந்தியே சொல்லியிருக்காரு, வலியால துடிக்கிற ஆட்டுக்குட்டிய கொன்னுட சொல்லி. பாவம், வயசான காலத்துல நீங்களும். அப்பா, அப்பாடி, அப்பா, ஒரு பொம்பளைய குளிப்பாட்டி சேலை உடுத்துறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுடாப்பா. அப்பாடி, அப்பா, அப்பாடி. சீ, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, புடியவனே. டாடி என்ன முடிஞ்சா புடிச்சுங்க. என்னாச்சு? நம்ம ஆளுங்களை அனுப்பி அந்த எதிர் வீட்டுக்காரன் கவனி. எங்க அப்பாவை கொலை செஞ்சது நான் இல்ல, அவரோட செக்ரட்டரி ராதான்னு எல்லாரும் நம்பணும். அவ போற வண்டியில இந்த டெட் பாடியை ஏத்தி அனுப்பு. ஹலோ 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 ஹலோ. என்னாச்சு? இந்த நேரம் பார்த்து போன வேலை செய்யுங்க. சரி, போலீஸ் ஸ்டேஷன் நேரா போயிடலாம். இருங்க, நான் பார்க்கிறேன். I am special detective திருவாசகம். நீ ரவுடியா? எல்லாரும் உனக்கு மாமூல் கொடுக்கணுமா? இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. இந்தியா விட்டு வெள்ளைக்காரனை விரட்டுறது முக்கியம் இல்லடா. உங்கள மாதிரி மாமூல் வாங்குற பசங்களை விரட்டினா தாண்டா இந்த நாடே உருப்படும். கவர்மெண்ட் வண்டி எடுத்துக்கிட்டு, கவர்மெண்ட் பெட்ரோலையும் டீசலையும் போட்டுட்டு, கள்ளச்சாராயம் காய்ச்சறவன், பிரார்த்தல் பண்றவோ, பிளாக் மார்க்கெட் பித்தலாட்டம் பண்றவனுங்க, மொல்ல மாறி முடிச்சவைக்கு இவங்க கிட்ட எல்லாம் அவங்களே மாமூல் வாங்கும் போது
நம்ம வாங்கினா எவன் கேட்பாங்கிற தைரியம்டா உங்களுக்கு. சேச்சே, நாங்களே எங்க நாட்டை ஆண்டுக்கிறோம்னு வெள்ளக்காரங்க இருந்து வாங்கி இவர்களே கொள்ளையடிக்கிறானுங்க, இவர்களே திருடிக்கிறானுங்க, இவர்களே பாம் வைக்கிறானுங்க, இவர்களே பஸ்ஸ கொடுத்துறானுங்க, ரயில கவுத்துறானுங்க. பத்தா குறைக்கு புதுசா கட்சிகளை ஆரம்பிச்சு ஜனங்களை குரூப்பா கொள்றானுங்கடா. சார், உங்களுக்கு ஐஜி கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. இதோ வந்துட்டேன். இவனை லாக்கப்ல வை மேன். எஸ் சார். போடா. ஏய் விஜய், இனிமேலும் பட்டனை தச்சுக்கிட்டு உன் துணிகளை துவைச்சிட்டு இருக்கிறதுக்கு என்னால முடியாது. சீக்கிரமே உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண வேண்டியதுதான். அக்கா இப்போ புரிஞ்சுக்கிட்டிய, பட்டனை அறுத்ததே அதுக்காகத்தான். அடப்பாவி, கல்யாணத்துக்கு இவ்வளவு அவசரமா? இருக்காதா பின்ன? ஒன்னு சொல்ல மறந்துட்டனே. என்ன? நம்ம பவானி நாளைக்கு ஊர்ல இருந்து வர்றதா லெட்டர் போட்டிருக்கா. என்ன சொல்லு. ஐயோ, நம்ம பவானி நாளைக்கு ஊர்ல இருந்து வர்றதா லெட்டர் போட்டிருக்கா. அப்படி போடு. பவானி! அக்கா அக்கா என்னடா இது, முட்டை போடுற கோழி மாதிரி அக்கா அக்கானிக்கிட்டு என்னடா விஷயம்? அக்கா, பவானி இன்னைக்கு ஊர்ல இருந்து வரான்னு சொன்னேன்ல, நான் ஸ்டேஷன் போய் பார்த்தேன், அவ வரல. வரலையா? என்ன வரல? அவ வரல, நான் வருத்தப்பட்டு இருக்கேன். வரலையா? யாருன்னு சொல்லுங்க. பவானி. மாமா மாமா, என்ன மாமா கோச்சுக்கிட்டீங்களா? பின்ன என்ன, நீ வரேன்னு சொன்னதும் காலையில இருந்து உனக்காக ஸ்டேஷன்ல காத்துட்டு இருந்தேன். நீ என்னடானா என்ன ஏமாத்திட்டு இங்க வந்து நின்னுட்டு இருக்க. டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. அக்கா பொண்ணுக்கு அவளோட பேர் நட்சத்திரத்தை சொல்லு. அதெல்லாம் யாருக்கு தெரியும் சாமி? சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் சர்வஸ்யாப்தே சர்வசேத்யே சர்வமேவதேனாப்னோதி சர்வம் ஜெயதி மகாகணபதே மகாகற்பூர்ணீராஞ்சனம் தர்சயாமி. எது எப்படி இருந்தாலும் விஜய், உன் கல்யாணத்துக்கு நான் தான் மாங்கல்யம் தந்து நானேனா சொல்ல போறேன். மாங்கல்யம் அபச்சார. ஓம் விநாயகாய நமஹ. அம்மா, தவளை மறந்து வச்சுட்டாமா, கொஞ்சம் எடுத்துட்டா. ஐயோ, நிம்மதியா சமைக்க விட மாட்டாளே. ஏண்டி, போகும்போது இதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாதா? அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வான்னுட்டு உன்னோட பெரிய தொந்தரவா போச்சுண்டா. அம்மா, அப்படியே இந்த ஜாக்கெட்டை கொஞ்சம் எடுத்து கொடுத்துருமா. அதையும் மறந்து தொலைச்சியா? இன்னும் எதையெல்லாம் மறந்தேன்னு சொல்லு, எடுத்து தரேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் மறக்கல. அம்மா மாமா, சாரிமா. என்னடி சாரி? தானி மிஸ் பண்ணிட்டேன், எடுத்துட்டம்மா. ஐயோ, உன்னை பெத்த பாரு. ஏன் பெத்த? இது தெரியாம தானே இவ்வளவு நாளா முழிச்சிட்டு இருக்கேன். அம்மா, சீக்கிரம் கொண்டாமா. இது வந்துட்டு நல்லம்மா. அம்மா, கோயிலுக்கு போயிட்டு வரமா? சாமி கிட்ட என்ன வேண்டிக்க போற? பாஸ் ஆகணும் தான். அது இங்க இருந்தே வேண்டிக்கலாமே. சாமியை நேர்ல தரிசனம் பண்ணாதானே முடியும். போகலன்னா சாமி கோச்சுப்பாரா? கோச்சுக்காரா? பயங்கரமா கோச்சுக்காரு. நான் வரேன்ப்பா. போ, சாமி கிட்ட வேண்டிக்கிறத நானும் வந்து பாக்குறேன். என்னங்க விடுங்க. ஏன் வைக்கப்படுற? அச்சச்சோ, யாராச்சும் பாத்துற போறாங்க. இது என்னது? ஐயோ, எலஸ்டிக். நல்ல கேஸா புடிச்சு பேர் வாங்கலாம்னா கடைசியில அது ஒஸ்ட் கேஸ், அதுவும் பீடி கேஸ் ஆகி போச்சே. கைய விட்டு, கழுத்தை விட்டு. அண்ணன் காலு அது அப்புறம் விட்டாதான் ஐயா, மேல இருந்து கீழே வரணும், அப்பதான் சீக்கிரம் முடியும். ஐயோ, உயிர் போகுதே. ஐயோ, ஆகி போச்சா? சீக்கிரம் அட்டப்பகல்ல கை கால் விட்டுறதா? உடனே அவரை கூட்டியாந்து நம்ம நல்ல பேர் எடுக்கணும். சார் சார், ஒரு லம்பான கேஸ் சார். ஷட் அப் மேன். இந்த பீடி கேஸ் மாதிரி இருக்காத. இல்ல சார், ஒரு இடத்துல கைய வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னாங்க சார். ஐயோ அம்மான்னு சத்தம் வேற சார். கைய வெட்டு காலை வெட்டு, மர்டர். எஸ் சார். கம் ஆன், ஃபாலோ மீ. இங்கதான் சார். கம் ஆன், ஃபாலோ. சைலண்ட். இங்கதான் சார், இதே இடம் தான் சார். என்ன